மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அந்த குடும்பம் மற்ற அனைவரும் ஆசீர்வாதத்துக்குள்ளே போவாங்க. இங்கே நான் ரட்சிப்பை குறித்து பேசலை, ஒரே ஒருத்தர் விசுவசிச்சா அவர் ரட்சிக்கப்பட்டாகிவிட்டது. சரிங்களா? ரட்சிப்பு ஒருத்தரோட பர்சனல் அக்செப்டன்ஸ், இயேசு கிறிஸ்துவ ஆண்டாரகம் ரட்சகம் ஏற்றுக்கொள்வது. ஆனால் ஒரே ஒரு விசுவாசியின் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கான ரட்சிப்புக்கான வழி நல்ல ஆழமாக திறந்திருக்கும். சான்சஸ் ஆர் தேர். ஆசீர்வாதம், பாதுகாப்பு, தேவைகள் இவை அனைத்தும் கர்த்தர் பார்த்துப்பார். இதுதான் நம்முடைய தேவன். இப்போது யூஸ்வலாக ஒரு மெசேஜ் முடிஞ்சோன்னே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது ஏதாவது ஃபீட்பேக் கொடுப்பாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்லேயும் அந்த ஃபீட்பேக் வரது உண்டு. போன வாரம்லாம் மெசேஜ் முடிச்சுட்டு போனோன்னா மேடம் கேட்டாங்க, நீங்கள் இப்படி பேசுனீங்களே அது கரெக்டான ஒரு தடவை பார்த்துக்கங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஜெசிகா டேனி நான் பேசுனதை கேட்டுட்டு அவங்க சொன்னது, இந்த தாவீதின் பராக்கிரமசாலி, எப்போ அந்த மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஃபுல்லாக நல்ல கதையாக இருந்தது, கேட்க சுவாரஸ்யமாக இருந்தது, ஒரு இடத்துலையும் போர் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அதோட ரிசம்பிளன்ஸ் தெரிஞ்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அக்கரன்ஸ் பார்ப்போம். எப்படி ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஒருத்தர் நிமித்தமாக, ஒருத்தரோட விசுவாசம் நிமித்தமாக எப்படி ஆண்டவர் காக்கிறார், எப்படி வழி நடத்துகிறார், எப்படி போஷிக்கிறார் நம்ம பார்ப்போம். சரிங்களா? முதலாவது ஆதியாகமம் 6:13-18. மைக் இருக்கா சிஸ்டர்? ஆதியாகமம் 6:13-18. இதோட பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், போதுண்டா எல்லாம் ஒன்றும் உருப்படாதவங்களாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுட போகிறேன். சரிங்களா? இதுதான் ஆண்டவர் எடுத்த டெசிஷன். அப்போது நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறது. ஆதியாகமம் 6:13-18. ஆதியாகமம் 6:13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்ப்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு 1 முழத்தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஓகே, இப்போது இதில் சில விஷயம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இது தெரியாதது யாரும் இருக்க முடியாது. சரிங்களா? இதில் சில விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் அழுத்தமாக பார்ப்போம். இப்போ நம்ம வாசித்தது கேட்டது ஆதியாகமம் 6:13-18. இதில் 9வது வசனத்தை பார்த்திங்கன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இப்போது இந்த நோவாவோட குடும்பத்தை பற்றி இங்கே எதுவும் சொல்லலை. நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். சரிங்களா? நோவா பற்றி சொல்லியிருக்கு. 18வது வசனம் பார்த்திங்கன்னா,
நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நோவா ஒருத்தன் நீதிமானாயிருந்தான். அங்கே எத்தனை பேர் காப்பாற்றப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 பேர். 3 பசங்களோட மனைவிமார், இவங்க 2 பேர். இந்த 8 பேர் ஒரே ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தை முழுசையும் காப்பாற்றி கொள்ள முடிஞ்சது. இது ஒன்று நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறது. ரெண்டாவது, இப்போது வெள்ளம் வருது. வெள்ளம் வரும்போது சுற்றி முற்றி எல்லாரும் கதற சத்தம் கட்டாயம் கேட்டிருக்கோம். ஏன்னா வெள்ளம், வானத்தின் மதகுகள், இங்கே ஈவன் பூமியிலேருந்து ஃபுல் ஃபவுண்டெயின்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணப்பட்டது. 40 நாள் மழை, விடாத மழை. உயரமான மலைக்கு மேலே 20 அடிக்கு மேலே வெள்ளம் போயிட்டுருக்கு. இப்போ சுற்றி கூக்குரல், கூச்சல், எக்கச்சக்கமான அலறல் கேட்டுட்டு இருந்திருக்கும். நோவாவும் அவனுடைய குடும்பமும் பாதுகாப்பாக அந்த பேழைக்குள்ளே இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த அலையினால் அவங்க அலக்கடிக்கப்பட்டாலும் அவங்க விழுறது அந்த பேழைக்குள்ளே தான் விழுந்திருப்பாங்க. அவங்க விழுந்தாலும் எழுந்திரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு தேவையான போஜனம் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும். அவங்க ஒரு ஜன்னல் உண்டு பண்ணாங்களாம், அது மேல் தட்டிலேருந்து 1 முழம் கீழே இருந்ததாம். அவங்க பார்க்கக்கூடியது டு த ஹெவன்ஸ், தேவனை பார்க்குறதுக்கு, மேலே பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு வழி. இன்றைக்கும் கூட நம்மளுக்கு பிரச்சனை சுற்றி என்னென்னமோ நடக்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது இங்கே இல்லை, சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட அப்பாவை. ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் சகல பாதுகாப்பும் வருது. சரிங்களா? இன்னும் ஒரு விஷயம், இந்த கோஃபேர் மரத்தில் இந்த பேழையை பண்ணு, உள்ளும் புறமுமா கீழ்பூசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா கஃபார் இல்லை அட்டோன்மெண்ட். இதை பைபிளில் மீதி எல்லா இடத்துலையும் பரிகாரம் அப்படின்னு தான் இதுக்கான டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதாவது இந்த பேழை ஏசு கிறிஸ்துவின் மாடலாக பார்க்கப்படுது. ஏசு கிறிஸ்து நமக்காக பரிகாரம் செய்து முடித்து விட்டார். இப்போ பேழைக்குள்ளே இருந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ, ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க நம்மளும் நம்மளோட குடும்பமும் பாதுகாக்கப்படும். ஜல பிரளயம் நோவாவையும் குடும்பத்தையும் ஒரு பிரச்சனைக்கும் உண்டு பண்ணலை. எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. தே வேர் அபவ் த வாட்டர்ஸ். பிரச்சனைகளுக்கு மேலே அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது நியாய தீர்ப்பு, அந்த ஜல பிரளயம்ங்கிறது ஒரு தண்டனை, சரிங்களா, ஒரு தீர்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நானும் நியாய தீர்ப்புக்கு மேற்பட்டவங்களாக இருப்போம். சரிங்களா? ஓகேயா? இப்போது நோவா ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்தை காத்துக்கிட்டான்னு பார்க்குறோம். அடுத்த இப்போ நம்ம போகிற இந்த நாளும் அதான் ஒன்று பார்த்தா போதுங்களா பிரதர், பின் எதுக்கு 4? ஒன்னொன்னும் இன்னொரு லெவல் ஆஃப் டெப்த். இங்கே நோவா நீதிமானாக இருந்தான், தன் குடும்பத்தை காத்து கொண்டான். இங்கே அடுத்த நம்ம பார்க்க போகிற அக்கரன்ஸ், நீங்கள் வாஸ்தவர்கள் நீங்களே பாருங்கள், அதில் எத்தனை நீதிமான் இருந்தாங்க, எதனால் அவங்க காக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? முதலாவது பஸ்கா பண்டிகை. அதாவது இஸ்ரேலர் போய் எகிப்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் அவங்கள வெளில கூட்டுவாருன்னு மோசேட்ட சொல்கிறாரு. என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் மோசே. அந்த ஃபாரோவோட இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் கடைசி, இன்றைக்கி உன்னை விட்டே ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்கா பண்டிகை புசிக்க சொல்கிறார். யாத்தாகமும் 12:21-23. யாத்ராகமம் 12:21. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தால் வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம்பணிக்கிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம்பண்ணுவதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் காக்கப்படுகிறார்கள்.
ஏத்தியர்கள் மட்டும் இல்லை, அங்கே இருந்த ஆடு மாடு ஈவன் மிருக ஜீவன்களில் கூட முதல் பேரானது அடிக்கப்பட்டதான். இங்கே இஸ்ரவேலர் உள்ளுக்குள்ள குடும்பமாக காக்கப்பட்டாங்கல்ல, அவங்க என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசி விட்டாங்களாம். சரிங்களா? இப்போ சங்காரக்காரன் வரும்போது அதை பார்த்துட்டு கடந்து போகிறான். இப்போது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்து சொல்லுங்கள், இங்கே உள்ளே இருந்த இஸ்ரவேலர் காக்கப்பட்டது, அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிற மாதிரி அப்படியே கேட்டவங்க, பயங்கர விசுவாசிகள். இவங்களுக்கு போயா தண்டனை ஏதாவது தர்றது அப்படின்னு சொல்லியா சங்காரக்காரன் கடந்து போனான்னு நினைக்கிறீங்க? உள்ளே இருந்த எல்லா பேரும் வெளியில் இருக்கவங்களோட மோசமானவங்க தான். ஏன்னா வெளியில் கூட்டு வந்த பிறகு அவங்க பண்ண எல்லா காரியங்களும் அதுக்கு எவிடன்ஸ். சரிங்களா? அங்கே நாங்கள் எவ்வளோ நல்லா இருந்தோம், அங்கேருந்து அங்கே நாங்கள் சாப்பிட்ட அது எப்படி இது எப்படி, எங்களை இங்கே கூட்டு வந்து ஒன்றும் இல்லாமல் கொல்ல பார்க்குறியே அப்படின்னு சொல்லி சில சமயம் மோசையும் ஆரோனையும் கல்லெடுத்து கொள்கிற அளவுக்கு துணிஞ்ச ஜனங்கள். இவங்க பண்ண ஒரே ஒரு காரியம், இரத்தம் அவங்களுக்கு சாட்சியாக நின்னது. அவங்க நல்லவங்கங்கிற காரணத்தினால கிடையாது. இன்றைக்கும் நீங்களும் நானும் காக்கப்படுகிறோம் என்றால் அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஏசு கிறிஸ்து செய்து முடித்தாகி விட்டது, நம்மளுக்காக ரத்தம் சிந்தியாகி விட்டது. இப்போவும் பாஸ்டர் ப்ரீச் பண்ணும்போது சொன்னார், இந்த குழந்தை இந்த ஃபேமிலி மேலே ஏசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, இப்போது எல்லா இடத்துலையும் முதற் பேரான குமாரன் அடிக்கப்பட்டான் இல்லையா? இந்த இஸ்ரவேல் குடும்பத்தார் காக்கப்பட்டாங்க, அதுவும் உறுதி. அப்போ இந்த இஸ்ரவேல் குடும்பத்தில் அந்த இடத்துல மரணமே இல்லையா? அங்கே ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது இல்லையா? அதுதான் மரணம். ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆல்ரெடி சுமந்து தீர்த்துட்டாருங்கிறதுக்கான ஒரு சாயல். சரிங்களா? பார்த்தது அட்லீஸ்ட் நோவா நீதிமானாக இருந்தான், குடும்பத்தை காத்துக்கிட்டான். இங்கே இவங்க குடும்பத்தை காத்துக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஏசு கிறிஸ்துவின் சாயல், அந்த இரத்தத்தை நம்பி விசுவாசிச்சிருக்கிறது. சரிங்களா? வேறு எதுவும் கிடையாது. ஆண்டவர் அவர் ஆபிரஹாமுக்கு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். எப்போ? இவங்க ப்ரேயர் பண்ணப்போ கிடையாது. இஸ்ரவேலர் கூக்குரல் இட்டாங்க, முடியலப்பா அப்படின்னு கதறினாங்க. அவர் கேட்டார், அவர் ஒரு வாய்ப்பு தந்தார், இரத்தத்தை பூசு, நீ இரத்தத்துக்குள்ளே இரு, சங்காரக்காரன் கடந்து போவான், நான் உனக்காக சகலத்தையும் சுமர்ந்து தீர்த்துட்டேன்னாரு. சரிங்களா? நல்லவன்லேருந்து அடுத்த ஒன்றும் இல்லாத ஒரு லெவல் பார்க்குறோம். இனி அடுத்து ஒரு இன்டெப்த் லெவல், ராகாபுடைய விசுவாசம். போன தடவை நம்ம விசுவாசத்தை பற்றி பேசணும்ல, இது எந்த அளவுக்கு அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போது யோசுவா, நம்ம மோசேக்கு அடுத்து யோசுவா இப்போ இஸ்ரேலர் வழிநடத்தி போயிட்டுருக்கான். நம்ம எரிகோவை பிடிக்கணும். முன்னாடி மோசே ஒரு 10 பேர்த்த அனுப்புவார், கோத்திரத்துக்கு ஒரு ஆளாக 10 பேர் போங்கடான்னு. போயிட்டு எல்லா பேரும் 2 பேரை தவிர எல்லா பேரும் துர்ச்செய்தியாக சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஆளுக்கு கொஞ்சம் புத்தி வந்துருச்சு, 50 பேர்லாம் போக வேணாம், இருக்கிறதுலே பெஸ்ட்டாக 2 பேர், அவன் போனால் கர்த்தருடைய பார்வையை பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் பிடிச்சிக்கலான்னு சொல்கிற நல்ல கெத்தான ஆளுகளாக 2 ஆளை பார்த்து அனுப்பிச்சி விட்றார். போய் பார்த்துட்டு வாங்கப்பா எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேர், 10 பேர் கிடையாது. சரிங்களா? இந்த 2 பேர் போய் பார்த்துட்டு வர்றாங்க, நம்ம கோட்டையை பிடிச்சிக்கிறோம். இதுதான் கான்டெக்ஸ்ட் இல்லைங்களா? இதில் யோசுவா 2ஆம் அதிகாரம் 9-17. யோசுவா 2:9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி,
எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். ஓகே, இப்போது இதில் நான் உங்களை கவனிக்க சொல்கிற சில விஷயம் மட்டும் அங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். நம்ம வாசித்தது மட்டும் இல்லை. இப்போ யோசுவா 2வது அதிகாரத்தில் முதல் வசனம் எப்படி தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா, ராகாப் எனும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டில் இவங்க போய் தங்குனாங்க அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ ராகாப் யார் அப்படின்னு இங்கே தெளிவாக தெரியுது. அடுத்து ராகாப் ஒரு கானானிய ஸ்திரீ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நோவா பார்த்தோம். நோவா நீதிமான் குடும்பத்தை காத்துக்கிட்டான். அடுத்து இஸ்ரவேலர் ஜனங்களை பார்த்தோம். தேவன் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார், அதன் நிமித்தம் இஸ்ரவேலரை காப்பாற்றினார் குடும்பமான்னு பார்த்தோம். இங்கே ராகாப் ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு வேசி. ராகாப் பண்ண காரியம் என்ன? 9வது 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுக வந்து பார்த்துட்டு, ஐயோ இந்த தேசத்தை பிடிக்க முடியாது, இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருக்கவங்களாம் ராட்சதராக இருக்காங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளியாக இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வெறுமனே நடந்துட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த அம்மா சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் தேசத்தை ஒப்பு கொடுத்தாராம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை பெருசாக தெரியலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கர்த்தர் இதை சால்வ் பண்ணிட்டார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிமந்த சமுத்திரம் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். இது என் மாத்திரம். இதெல்லாம் கேட்டு நாங்களும் எங்களோட ஜனங்களும் ஆல்ரெடி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து எங்களை பிடிச்சிக்குவீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த அம்மா ஒரு டிக்ளேர் பண்ணுது. இந்த ஒரு விஷயந்தான் அந்த அம்மா யாருங்கிறத அப்படியே மாற்றி போடுது. 11வது வசனத்தில், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். என்னைக்கு அந்த அம்மா இதை வாயை திறந்து டிக்ளேர் பண்ணுதோ அன்னைக்கே இது கர்த்தரோட பிள்ளையாயிருச்சு இந்த அம்மா. சரிங்களா? இந்த அம்மா முன்ன சொல்ல மாதிரி நல்ல அம்மாவும் இல்லை, அந்த அம்மாவுக்கு கீழே கர்த்தரோட உடன்படிக்கையும் இல்லை. அப்படிப்பட்ட அம்மாவாலேயே தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்ள முடியுது. சரிங்களா? இந்த அம்மா மட்டும் இல்லை, தன் தகப்பன், தன் தாய், தன் சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு உண்டான எல்லாத்தையும் இந்த அம்மா காப்பாற்றிக்கிச்சான். சரிங்களா? அடுத்து இவங்க சொல்கிறாங்க, சரி நாங்கள் வந்து இந்த கோட்டையை பிடிக்கும்போது உன்னையும் உன்னை சார்ந்த எல்லாரையும் ஒன்று பண்ணாமல் விடணும்னா இந்த சிவப்பு கயிறு நூல் எங்களை கட்டி தொங்க விட்ட இல்லையா, அது சாட்சியாக இருக்கணும். இப்போ நம்ம நோவா பார்த்தப்ப அந்த பேழை கர்த்தரின் சாயல்னு பார்த்தோம். அடுத்து இந்த இஸ்ரவேலரை கொண்டு வரும்போது பஸ்கா பூசப்பட்ட ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னு பார்க்குறோம். இந்த சிவப்பு நூலும் எதுக்கான சாயல் நம்ம புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவையில் மரித்ததை ரத்தம் சிந்ததை சாயலாக பார்த்துக்கலாம். இது இருக்கணும், இது இருந்தால் நீ தப்பிச்சுக்குவ. சப்போஸ் யாராவது இதை கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்லேயும் சிவப்பு நூலை கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களும் காக்கப்பட்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலே யார் யார் அவங்க யாருன்னு இல்லை, முற்காலங்களில் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு இல்லை, அவங்க என்ன செய்கிறவங்க, அவங்க எவ்வளோ நல்லவங்க இல்லை, தேவன் எவ்வளோ நல்லவர் நோக்கி பார்த்து அவரை விசுவசிச்சா மட்டும் போதும், அந்த சிவப்பு கயிறு மட்டும் போதும். சரி, இங்கே போய் யோசுவாவோட அந்த வேவுக்காரர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க, ஒன்றும் நாங்கள் பண்ண மாட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு. சரிங்களா? வந்து யோசுவாட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எங்களை ஒரு அம்மா காப்பாற்றுச்சு, அந்த அம்மாவுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம், அந்த அம்மா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. இன்னொரு விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவை வீடு எங்கே இருந்தது தெரியுமா? அலங்கத்தில் இருந்தது. அந்த அந்த கோட்டையை சுற்றி ஒரு சுவர் மதில் சுவர் இருக்கும் இல்லையா,
அந்த மதில் சுவரில் அந்த அம்மாவோட வீடு இருக்குது. இவங்க ஒன்றும் பண்ண வேணாம், எக்கால சத்தம் ஊதி நடந்து வந்து கடைசி நாள் என்ன ஆச்சு, கோட்டை சுற்றி உக்காந்தது இல்லைங்களா? நம்ம என்ன கட்டுறோமோ அது மேலே கட்டப்படும், நம்ம என்ன கட்டவிழ்க்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் கொடுக்குற வாக்குக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்கள் கூட நிற்கிறார். எல்லா கட்டடமும் சுற்றி உக்காந்துச்சே, அந்த ஒரு பெண்மணியோட வீடு மட்டும் அப்படியே நின்னது. நார்தன் சைடில் அந்த அம்மாவோட வீடு, அந்த அலங்கத்தில் இருக்க அந்த அம்மாவோட வீடு, அந்த இடத்துல மட்டும் அந்த கட்டடம் உட்காரலை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1900 இந்த எக்ஸ்கவேட் பண்ணுவாங்கள்ல, அகழ்வாராய்ச்சி பண்ணுவாங்கள்ல, அவங்க அகழ்வாராய்ச்சி பண்ணிவிட்டு ஆமாம் மீதி எல்லா இடத்துலையும் இது உட்காந்ததுக்கான இது இருக்குது, இந்த ஒரு இது மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம், திருப்பி அதே ஆராய்ச்சி 1950 கூட நடந்து ஆமாம்மா அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தோமா மாதிரி உம்முடைய கையில் விரல் விட்டு பார்த்து தான் விசுவசிக்கிறேன்னு சொல்கிற ஆளுகளில் வசனம் என்ன சொல்லுது? இந்த யோசுவா 6:20-23 இந்த எக்காலம் சத்தம் ஊதி இந்த கோட்டையெல்லாம் உட்காந்ததில்ல, உட்காந்தானு உள்ளே போய் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டாங்கல்ல. இந்த எந்த 2 வேவுக்காரர் போய் இந்த அம்மா வீட்டில் தங்கினாங்களோ அவங்க போய் இந்த அம்மாவையும் இந்த அம்மாவோட குடும்பத்தையும் இந்த அம்மாவுக்கு சேர்ந்த எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பாளையத்துக்கு புறம்பா ஒரு இடத்துல பத்திரப்படுத்திட்டு அப்புறம் தான் அந்த நகரத்தை சுட்டு போட்டாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அகழ்வாராய்ச்சியை பார்த்து நம்ம நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. வசனம் சொல்லுது. இதையும் விட இந்த கேக்கெல்லாம் நல்ல டிசைன் பண்ணிட்டு மேலே ஒரு செர்ரி வைப்பாங்க. இப்போ இவ்வளோ பார்த்த பிறகு இதோட இன்னும் ஒரு லெவல் மேலே போய் பார்க்கணும்னா மத்தேயு 1:5 சல்மோன் போவாஷை ராகாபனிடத்தில் பெற்றான். இப்போது இந்த அம்மா யாருன்னு தெரியும், இந்த அம்மா ஒரு இஸ்ரவேலர் கூட இல்லைன்னு தெரியும். ஆனால் இந்த அம்மா தன்னுடைய விசுவாசத்தினால யாரா மாறிச்சு? மாம்சத்தில் பிறந்த தேவனோட பாட்டி அம்மாவாக மாறிடுச்சு. இன்றைக்கும் நீங்களோ நானோ கேட்குற யாராவது ஒருத்தர், நான் யார், என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி? பாஸ்டர் சொன்னாங்க இன்றைக்கி, அவன் வந்து உங்களை குற்றம் பிடிக்காத படிக்கு இன்ஃபேக்ட் இயேசு சுமர்ந்து தீர்த்துட்டார். நம்ம சிந்தையில் இன்னும் நம்ம பிடிச்சிக்கிட்டு நின்னோம்னா உறுதியாக தெரிஞ்சுக்கலாம், இந்த அம்மாவை காத்த தேவன் நம்மளை உற்றுவார்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு பாவம் உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்து நம்மளை பிரிச்சிட முடியுமா? அப்படி பிரிச்சிட முடியும்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்ததை பத்தாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அசட்டை பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களா? சரி பிரதர், இதெல்லாம் பழைய உடன்படிக்கையும் காலம், புதிய உடன்படிக்கையில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர் 16:25-31 சிஸ்டர். அப்போஸ்தலர் 16:25-31 இது பார்த்திங்கன்னா பவுல் பிடிச்சி ஜெயிலில் டஞ்சனில் போட்டிருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டமான காலத்தில் இருக்கிறதுலே டஞ்சன்னா ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இருக்கிறதே டார்க்கஸ்ட் பிளேஸ், த ஒஸ்ட் பிளேஸ், ஜெயிலில் இருக்கிறதே மோசமான இடத்துல இவங்க இருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 16:25-31. அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து
ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஓகே, இப்போது இதில் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயம் இன்னைக்கான மெசேஜுக்கான ப்ரைம் அப்ஜெக்டிவ் கிடையாது, சரிங்களா? இருந்தாலும் இது சொல்ல வேண்டியது அவசியம், விசுவாசிகளை காப்பாற்றுறதுக்கு. இந்த நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க, வர்ஷிப் பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற பரிசேயர் சதுசேயர் சில பேர் விசுவாசிகளை எப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்குங்க அப்படின்னா, 1 மணி நேரம் கூட என் கூட இருந்த உன்னால் ஜெபிக்க முடியலையா? இந்த பார், நடு ராத்திரியில் அப்போஸ்தலர்கள் அந்த காலத்தில் அவ்வளோ சபை நல்லா இருந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நடு ராத்திரியில் கூட ஜெபம் பண்ணியிருக்காங்க, பாட்டு பாடியிருக்காங்க. ஒரு இரவு முழு ஜெபத்துக்கு வா, உன்னால் இப்படி ஜெபிக்க முடியலையா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களை அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், உங்களுக்கு பலன் இருந்தால், உங்களுக்கு உந்துதல் இருந்தால், ஆவியானவர் உங்கள்கிட்ட முடியாத ஒரு காரியத்தை எதிர்பார்க்க மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார், சரிங்களா? இஷ்டம் இருந்தால் செய்யுங்க. செய்ய முடியலைன்னா அவர் அப்படி சொன்னார், அதனால் நான் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு உங்களுக்கு இருக்க வேணாம். இந்த நடு ராத்திரி எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. நடு ராத்திரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, உச்சி வெயில் 12 மணி, இன்றைக்கி ஒரு பிரச்சனை. உங்களுக்கு பார்த்தா உலகே இருண்டடைஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ, இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன், என் குடும்ப பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போகிறேன், இந்த போலீஸ் கேஸோ இல்லை இந்த கோர்ட் கேஸோ எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்னைக்கு பெருசாகுதோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு இருண்ட காலம், நடுராத்திரி மாதிரி தான். இந்த மாதிரி வேலையில் அந்த பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். இப்போது எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர்றீங்க? இந்த பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் தர்றீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை மூழ்கழுத்தி போட்டு விடும். ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் பனி போல் அது அப்படியே காணாமல் போயிடும். என்ன நீங்கள் பண்ணுறீங்க, இதுதான் முக்கியம். இது நடு ராத்திரியில் உட்காந்து கொட்டை விழிச்சு ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை, அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் யூ ஹாவ் அ காலிங், சரிங்களா? சங்கீதம் 127:2 நினைக்கிறேன், கர்த்தர் தமது பிரியமானவர்களுக்கு நித்திரையை தராராம். இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தூக்கம் வர மாட்டேங்குது, மன உளைச்சலாக இருக்குன்னு டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட் எடுக்கிறது தான். இந்த நேரத்தில் நல்லா நிம்மதியாக தூங்குறவங்க, என்னால் இரவு முழிச்சு ஜெபிக்க முடியல, வெளியே நான் பாவம் பண்ணுகிறேனோ அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் தம்முடைய பிரியமானவர்களுக்கு நித்திரையை தருகிறார். ஒரு வேர்ஷன் இப்படி சொல்லுது, இன்னொரு வேர்ஷன் எப்படி சொல்லுதுன்னா, கர்த்தர் தம் பிரியமானவர்களுக்கு நித்திரையிலே தருகிறார். ஈவன் நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர தேவன், சரிங்களா? சாலமோன் எப்போ ஞானத்தை பெற்றுக்கொண்டான்னு நினைக்கிறீங்க? உட்காந்து ரவும் பகலும் கண்ணில் விளக்கணை ஊற்றி படித்த பொழுதா? தூங்கிட்டு இருந்தான். ஆண்டவர் நித்திரையில் தம்பி என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டு கொடுத்துட்டு போகிறார், சரிங்களா? நித்திரையை தர்ற தேவன், நித்திரையிலே தரக்கூடிய தேவன், சரிங்களா? அதனால் யாராவது உங்கள் மேலே பாரத்தை வைக்க வேணாம். உபாச ஜபம், நடு இரவு ஜபம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இஷ்டமாக எந்த நேரம்னாலும் நீங்கள் ஜெபிக்கலாம், சரிங்களா? ஓகே, இது ஒன்று. எப்போ ஜெபிச்சு பாட்டு பாட ஆரம்பித்தாங்களோ அப்போ அவங்களோட செயின்ஸ் கலண்டதான். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் யார் கையில் கட்டு போட்டு வைக்க போகிறது கிடையாது. மனசில் இந்த பிரச்சனையில் நான் சிக்குண்டு கிடக்கிறேன், மாட்டிட்டு கிடக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதை நீங்களாக கழட்டி போட ட்ரை பண்ண வேணாம், அதிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ண வேணாம். இந்த புதக்கூலின்னு சொல்லுவாங்க, அதில் ஏதாவது மாட்டிக்கிட்டால் எவ்வளோ வேகமாக அவங்க வெளில வர ட்ரை பண்ணுறாங்களோ அவ்வளோ வேகமாக அவங்க புதஞ்சு போயிடுவாங்க. ஸோ உங்கள் பிரச்சனைகளிலேருந்து நீங்கள் வெளில வரவே முடியாது. அதுக்கு தான் அவர் இருக்கார், சேவியர், காப்பாற்றுறதுக்கு. அவரோட டியூட்டி அதுதானங்க. இதில் நானே என்ன தப்பிச்சுக்கிட்டேன்னா அவருக்கு என்ன மகிமை, சரிங்களா? ஸோ நம்மளோட கண் எங்கே இருக்கணும், பார்வை எங்கே இருக்கணும்னா ஆண்டவரை நோக்கி இருக்கணும். சந்தோஷமாக வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கணும். எப்படி பிரதர் பிரச்சனையில் கூட வர்ஷிப் பண்ண முடியும்? உங்களுக்கு ரிசல்ட் வேணுமா? இதுதான் வழி, சரிங்களா? இது பண்ணோன்னே அவன் பண்ணுவான் பாருங்க, அந்த சிறைச்சாலையில் இருக்க அந்த கண்காணிப்பாளன் அவனே குத்திக்க போனானா. டேய், நீ குத்திக்க வேணாம், இவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா?
இதுக்கு இவனே எதுக்கு எடுத்து பனிஷ் பண்ணிக்கணும்? இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய நிறையா ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் இருக்கும். சரிங்களா? லாஜிக்கல் இல்லை. நீயே எதுக்கடா குத்தி போடணும்? எனிவே அவன் வந்து குத்தி போட போகிறான், அதுக்கு பயந்து நீயே குத்திக்கணுமா? சரி, நம்பால் சொல்கிறான், அதெல்லாம் வழி இல்லைடா, வெயிட் பண்ணு, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு. அவன் கேட்ட ஒரு கேள்வி எவ்வளோ அற்புதமானது பாருங்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 3 சாம்பிள் பார்த்தோம்ல. நோவா பேழைக்குள்ளே கர்த்தருக்குள்ளே காத்துக்கிட்டான். இஸ்ரவேலர் ரத்தத்தைக்குள்ளே பூசி ரத்தத்துக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டாங்க. ராகாப் ஆண்டவரை விசுவசிச்சா அந்த சிவப்பு நூல் ரெப்ரசன்டேட்டிவ். இங்கே அவன் கேட்குறான், நான் என்ன தான் பண்ணணும் ரட்சிக்கப்படுறதுக்கு? ஆன்சர் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. ஒரே ஒரு சென்டென்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. விசுவாசிச்சா என்ன நடக்குமா? நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். என்றைக்குமே தேவன் வந்து தனியாக அவர் பார்க்குறது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து தான். இப்போ அந்த நோவா நான் சொன்னேன், நோவாவும் அவனோட பிள்ளைங்களும் அவனோட மருமக்களும். இங்கே பேர குழந்தைகளே லிஸ்ட் பண்ணலையே. நீங்கள் யாராவது ஒருவேளை உங்களுக்கு டவுட் வந்திருந்தால், வெள்ளம் வந்து போனதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து தான் நோவாவுக்கு பேர குழந்தை. பேர குழந்தைகள் இருந்திருந்தால் பேர குழந்தைகளும் காக்கப்பட்டிருப்பார்கள். சரிங்களா? உனக்கும் உனக்கு உள்ளான எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ளே காத்துக்கலன்னா நீ விசுவாசியாக இருந்தால் போதும். பையன் மற்றவங்க வழிக்கு வந்துடுவாங்க. த ஆப்ஷன்ஸ் வில் பி லெட். கர்த்தரோட மனசு உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறது தான். இப்போது நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொன்னாங்கல்ல. அடுத்த வசனமே பாருங்க, அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்களாம் அன்னைக்கு நைட்டே. தே வேர் சேவ்டு. கான்செப்ட் எவ்வளோ சிம்பிள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கணும். அவர் சிலுவையில் நமக்காக செய்த பாடுகள், அவர் சிந்தின இரத்தம், அவர் நம்மளுக்காக பெறப்பட்ட அடிகள், இது நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம கற்பனையில் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா அவர் சேர்த்து பண்ணி முடிச்சிட்டார். வாட் எவர் ஹீ பெய்ட் இஸ் நாட் ஃபார் வாட் வி டிட். இப்போது நான் ஒருத்தர்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். பாஸ்டர் பார்க்குறாரு, அட பால், என்னோட மருமகன் நல்ல பையன், இவன் கடன் வாங்கியிருக்கானா, இவன் கடனில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா என் மருமகனுக்கு நீ கடன் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி, நீ 100 ரூபா கடன் கொடுத்த, இந்த 10,000 ரூபா வச்சுக்கன்னு திருப்பி கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மளுக்காக செய்த காரியம் நம்ம பண்ண பாவத்துக்கு ஈக்குவல் பண்ணலை, அதற்கும் அதிகமாக செய்து முடிச்சிட்டார். சரிங்களா? காட் இஸ் க்ளோரிஃபைட் டுடே பை ஜீசஸ் ஒர்க். நீங்கள் நானும் எந்த ஒரு இதுவும் பிடிச்சிக்கிட்டு நம்மளை இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட சரியாகணுமோ இல்லை. நீங்கள் அப்படியே வாங்க, வந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரி ஆயிடுவீங்க. குளிக்க யாராவது ஒரு ரூம்குள்ளே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாசலில் ஒரு ஆள் நின்றுட்டு, ஏய் நீ அசுத்தமாக இருக்க, நீ உள்ளே குளிக்க வரக்கூடாது, போ சுத்தமாகிட்டு குளிக்க வானா எப்படி இருக்கும்? ஏய் நான் குளிக்க வர்றதே சுத்தமாக இருக்குதான்ப்பா அப்படின்னு சொல்ல தோணும் இல்லைங்களா? இப்பவும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்போது நீ சுத்தமாகிட்டு உள்ள கால எடுத்தவே இல்லை, நீ எப்படி இருக்கியோ அப்படியே வா, அப்படியே வாங்க. ஆண்டவரோட டியூட்டி உங்களை சுத்தப்படுத்துவார். வசனத்தை கேளுங்க, ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்புவீர்கள். இப்போ மனம் திருந்துதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதோட மூல பாஷை பார்த்திங்கன்னா மெட்டோனோயாஸ், மனசு, தாட் ப்ராசஸ் மாறுறது. சரிங்களா? ஆண்டவர்கிட்ட வந்தால் மட்டும் போதும். இன்னும் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். கர்த்தருக்குள்ளே இருக்க ஒரு மனுஷன் எந்த விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான்? சங்கீதம் 128. கர்த்தருக்குள்ளே இருக்க ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சைக்கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒளியமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஓகே, இப்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து அவரை ஒருத்தரே ஆராதனை செய்வாயாக, வர்ஷிப் அப்படின்னு மாற்றியிருக்காரு. நம்ம பல முறை பார்த்துருக்கோம். ஸோ அந்த பயப்படுகிறவன் அப்படிங்கிறது பயந்து நடுங்கிட்டு இல்லை. இப்போது பவுலும் சீலாவும் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது கட்டுகள்லாம் கலண்டுருச்சு, ஜெயிலெலாம் ஓப்பன் ஆகிருக்கு.
அவன் ஓடி நடுங்கிக்கிட்டு வந்தானா. அந்த நடுங்கிறதுங்கிறது வந்து ரெவரன்ஸ், பயந்து இல்லை. இவ்வளோ பெரிய இவங்க ஈஸியாக போயிருக்க முடியும், அதையும் மீறி இப்படி இருந்தாங்களே, இவ்வளோ நல்லவங்களா இப்படியா. அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர்கிட்ட பயந்து, இப்போ பாம்பு பள்ளியை பார்த்து பயந்து நடுங்கிறது அது இல்லை, சரிங்களா? அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, அப்படிப்பட்ட மனுஷன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சிம்பிள், நான் வேலை செய்கிறேன், நான் சாப்பிட்றேன், இதில் என்ன பிரதர் இருக்குது அப்படின்னா, சாபம்னு ஒன்று விடப்பட்டதில்லை. நீ ரத்தம் சிந்தி உழைப்ப, நீ என்ன தான் உழைச்சாலும் இது வந்து முள்ளும் வேஸ்ட்டு தான் தரும். நம்ம நெட்டு வைக்கிறது ஒன்று, போய் பார்த்திங்கன்னா புல் அது இது, நீங்கள் யாராவது வயல்வெளியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரிசல்ட் வந்து இந்த உலகத்தரமான ரிசல்ட்டு நீ என்ன தான் பண்ணாலும், மூச்சு முட்டி தலையில் நின்னாலும் உனக்கு கிடைக்காதுங்கிறது தான். ஆனால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பொத்தப்பையில் போட்ட மாதிரி இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுறானோ அதோட ஃபுல் பெனிஃபிட் 100% இல்லை. நீங்கள் ஆப்ரஹாம், ஈசாக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஈவன் பஞ்ச காலத்தில் கூட விதைச்சாங்க, 300 மடங்கு அறுவடை செஞ்சாங்க. எப்படி நேச்சுரலாக சாபத்தின்படி எதுவுமே வரக்கூடாது, இருந்தால் கொஞ்சம் வரணும். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க, கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே முடியாதுங்கிற இடத்துல கூட காரியங்கள் நடக்கும். உங்களோட கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க, எங்கெங்கேயோ வீணாக போகாது. நான் வாங்கிட்டு வந்தேன், காசு என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு இருக்காது, சரிங்களா? அந்த அம்மா பஞ்சக்காலம் ஃபுல்லாக சுட்டு சாப்பிட்டாங்க, பாத்திரத்தில் எண்ணெய் குறையலை, மாவு குறையலைங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரக்கூடியது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு என்ன ஒரு செலவும் ஆக மாட்டேங்குது, என்ன இந்த மாதம் செலவே பண்ணலையா? உண்மையை நான் சொல்கிறேன், எக்ஸாக்டெல்லாம் சொல்ல முடியாது, மேடம் வந்து சென்சார் பண்ணிடுவாங்க. நான் சொன்னேன், சிங்கப்பூர்லேருந்து நான் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ரிசைன் பண்ணிட்டேன். 1 வருஷம் சிங்கப்பூரில் பொண்டாட்டி பிள்ளைக்கு சமைச்சு போட்டு உட்காந்துருந்தேன். இப்போ சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து 6 மாதம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. நான் வேலை பார்க்கலை, நான் சம்பாதிக்கலை, என் காசு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். இது உண்மைங்க, சரியா? அப்போ மேடம் சொன்னாங்க, ஒரு பேங்கர் மாதிரியா பேசுகிற, எக்ஸாக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாரு, கரெக்டாக பாரு, நீ ஒழுங்காக கணக்கு பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. டேனி மேடம் பெரியவங்க இல்லையா, புத்தியை பயன்படுத்தி சொன்னாங்க. டேனி சொன்னான், அப்போ அதுக்கெல்லாம் எதுக்குப்பா நீ கவலைப்படுற, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார், இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது உன் டியூட்டி இல்லைப்பா அப்படின்னு சொன்னான். உண்மையாக இதுக்கு மேலே நான் டீட்டெயில்ஸ் போனேன்னா அஸ் யூஷுவல் நான் சொன்னேன்ல, யூடியூப் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து சென்சார் பண்ணணும் பாஸ்டரும் மேடமும். அடுத்து, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். அது என்ன திராட்சை செடி? நான்லாம் தண்ணி அடிக்கிற ஆள் இல்லை, ஸோ தண்ணி அடிச்சுட்டு போதையில் மயங்கலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீதிமொழிகள் 5:18-19 பார்த்தீங்கன்னா, பி இன்டாக்சிகேட்டட் பை ஹர் லவ், அவளுடைய அன்பில் மயங்கி திரி. யாராவது மாமியார்கள் சொல்லுவாங்க, என் பிரதர் ஆல்ரெடி அவன் சொக்குப்பிடி போட்ட மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கான், இன்னும் இது வேறு சேர்த்து சொல்லணுமா அப்படின்னா, இதுதான் கர்த்தர் நியமித்தது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் பொண்டாட்டி மேலே போதையாக சுற்றிட்டு இருப்பானா, போதை போட்டுட்டு இல்லை, அவ்வளோ அன்பாக சுற்றிட்டு இருப்பானா. நீதிமொழிகள் 5:18-19 எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வாஸ்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். என்ன ஆலிவ் ட்ரீ, அங்கே திராட்சை செடி, சரி ஒரு போதையாக சுற்றிட்டு இருப்பாங்க, இங்கே ஆலிவ் ட்ரீ. அந்த காலத்தில் போய் அனாயிண்ட் பண்ணுவாங்கல்ல, ஆலிவ் ஆயிலை வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பார்கள். இந்த உலகத்தரமான காரியங்களில் மாட்டிட்டு சிக்கிக்கிட்டு பிரச்சனையில் இருக்க மாட்டாங்க. இதோட என்ன ஆசீர்வாதம் வேணும்? அந்த பிள்ளை இப்படி தருதலையாக சுற்றுது, இந்த பிள்ளை இப்படி தருதலையாக சுற்றுது. நம்மளோட பிள்ளைங்கள் யாருக்கு? கர்த்தரை ஆராதனை பண்ணிவிட்டு கர்த்தருக்குள்ளே இருக்க ஆளோட பசங்க இந்த அளவுக்கு அனாயிண்டடாக இருப்பாங்க, தனித்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. நீங்கள் உணர்வீங்க, சரிங்களா? அடுத்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு ஆசீர்வதிக்கிறத தவிர வேறு டியூட்டியே கிடையாது. ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ வாங்கிக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்கறதுக்கு ரெடி, வாங்கிறதுக்கு நம்ம ரெடியா? எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்தது, எண்ணெய் தீந்து போகலை, பாத்திரம் தீந்து போச்சு. பாத்திரம் தீந்து போன பிறகு எண்ணெய் ஊற்றி தரையில் போக முடியாது இல்லைங்களா? இன்றைக்கி அவர் எவ்வளோ நாளும் கொடுக்கறதுக்கு ரெடி. உங்கள் இருதயம் அதை வாங்கிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கா? அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? சரிங்களா? அவர் தர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கார்.
உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். நல்ல முதிர் வயசு, உன் பிள்ளை, உன் பிள்ளையோட பிள்ளை, உன் பிள்ளையோட பிள்ளையோட பிள்ளை. இன்னும் டைம் இருந்தால் நான் அந்த ஸ்லைட் கூட போட்டிருந்துருப்பேன். ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் அவங்க எத்தனை வயசு வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7வது 10வது ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் நீடித்த வாழ்வு, திருப்தியாக வாழ்வீங்க. உங்கள் பிள்ளைங்களை பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளையோட பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. கர்த்தரோட இருதயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கல தான் இருக்குது. அவரை விசுவசிங்க, சகலத ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? பி பிளஸ்ட். In Christ alone my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm to the fiercest drought and strong. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease. My comforter, my all in all, here in the love of Christ I stand. There in the ground his body lay, light of the world by darkness slain. Then bursting forth in glorious day, up from the grave he rose again. And as he stands in victory, sin's curse has lost its grip on me, for I am his and he is mine, brought with the precious blood of Christ. No guilt in life, no fear in death, this is the power of Christ in me. From life's first cry to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever pluck me from his hand, till he returns or calls me home. Here in the power of Christ I stand. In Christ alone my hope is found. Here is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm to the fiercest drought and storm. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease. My comforter, my all in all, here in the love of Christ I stand. There in the ground his body lay, light of the world by darkness slain. Then bursting forth in glorious day, up from the grave he rose again. And as he stands in victory, sin's curse has lost its grip on me, for I am his and he is mine, brought with the precious blood of Christ.
life's first ride to final breath. Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever pluck me from his hand till he returns or calls me home. Here in the power of Christ I stand. கடைசி வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பொதுவாக மனிதர்கள் தாங்கள் எதையாவது செய்து நீதிமானாகி கடவுளுக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்கி பரலோகம் போக வேண்டுமென்று உலகமெங்கும் மக்கள் வேலை செய்கிறார்கள். அதில் நான் சொன்னேன், கர்ம மார்க்கம். நல்ல காரியங்களை செஞ்சால் நல்லதாக வரும், கெட்ட காரியங்களை செஞ்சால் கெட்டதாக வாழ்க்கையில் வரும். அப்போ நல்ல காரியங்களாக செஞ்சு 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 பரலோகம் போயிடலாம் அப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்புறம் பக்தி மார்க்கம். பக்தியாக இருந்து கடவுளே நீதான் தஞ்சம் அப்படின்னு காலில் விழுந்து கிடந்து அப்படியே அந்த வாக்கில் பரலோகம் போயிடலான்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் ஞானமாக நடந்து கடவுளுக்கு முன்னாடி மனுஷருக்கு முன்னாடி ரொம்ப ஞானமாக நடந்து ஞானமாக அப்படியே பரலோகத்துக்கு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிற கூட்டம். இது மூணும் இந்திய தேசத்தில் மிகவும் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட காரியங்கள். கர்ம மார்க்கம் இன்றைக்கு இந்த தலைமுறையில் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்ல காரியங்களாக செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா கழுத மாதிரி வாழ்கிற நீங்கள் அடுத்த பிறவியில் அட்லீஸ்ட் ஆட்டுக்குட்டியாக மாதிரி பிறந்துடலாம். அப்படியே கடவுள் மாதிரி ஆகி பரலவும் போகணும். புத்தர் கூட தன்னுடைய 500வது பிறவியில் தான் அவருக்கு ஞானம் வந்துச்சான், அப்படியே போயிட்டாருன்னு. நம்ம 500 பிறவிகளை என்றைக்கு பார்க்கறது? அது நம்பிக்கையற்ற ஒன்றாய் போய் விடுகிறது. ஆனால் அது அவங்களாம் சில காரியங்களை, முக்கியமான சில காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. இல்லாட்டி மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த கர்ம மார்க்கம்தான் ரொம்ப அதிகமாய் நம்பப்படுகிறது. ஏன் நம்ம கொஞ்ச நாள் போய் உத்தரிச்சிட்டு தப்பிச்சிடலாம்னு சொன்னிக்கிறோமே, அதுவும் கர்ம மார்க்கம்தான். ஏன்னா எதெல்லாம் செஞ்சதுக்கு அதுக்கேற்றாப்புல ஒரு பலன் வாங்கிட்டு அப்புறமேல் தப்பிச்சு போகிறத பற்றி, நாம் செய்த செயல்களுக்கு பலன் வாங்கிட்டு கடைசிக்கு பரலோகம் போயிடலான்னு நினைக்கிறது தான் அது கர்ம மார்க்கம். என்ன வேலை செய்கிறோமோ எதை பொறுத்து நம்ம நல்ல வேலை செஞ்சால் நமக்கு நாம் அப்படி நினைக்கலையா? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நற்காரியங்களை செய்யணும்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், நீங்கள் மாம்சத்தை கண்டு விதைத்தீர்கள் என்றால் அழிவை அறுப்பீர்கள். அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. இப்போ நமக்கு அது அப்ளை ஆகலைன்னா, ஆமாம் நமக்கும் அது வசனத்தில் அப்படி தானே சொல்லியிருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்கணும். ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுளை நம்பி அவருடைய தஞ்சம்னு கிடந்து அப்படி பரலோகம் போகிறேன்னு சொல்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, கர்ம மார்க்க வேலை செஞ்சு நற்கிரியைகளை செய்து நல்ல பேர் வாங்கி பரலோகத்துக்கு போகிறத சொன்னாலும் சரி, மூன்றிலையுமே
நம்ம செய்கிற காரியங்களுக்கு பலன் எதிர்பார்க்கறது தான் அங்கே இருக்கே ஒழிய, பாவம் மன்னிக்கப்படுகிறதற்கு, பாவமே இல்லாத ஆளாக மாறுறதுக்கு, கடவுளோட கூட போய் நிற்கிறதுக்கு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு, பாவத்தை தொலைக்கிறதுக்கு அங்கே வழி எங்கேயும் சொல்லப்படவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கின்றன. நம்ம இந்திய தேசத்தில் மார்க்கங்களுக்கு கணக்கே இல்லை, தெய்வங்களுக்கும் கணக்கு இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்றி அப்படி கடவுளுக்கு பிரியமாக நடந்துடலான்னு முயற்சிக்கிறாங்க. எண்ணிக்கையே இல்லைங்க. நம்ம ஹிந்துயிசம், இந்துக்கள், இந்தியர்கள், இந்துக்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு, அதாவது சில ஊர் ஆட்களே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. எண்ணிக்கையில் அடங்காத மார்க்கங்கள் அங்கே இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒன்றா போட்டு கலக்குனா அதான் ஹிந்துயிசம். அப்படி தான் ஆயிடுது. ஆனால் ரெண்டு பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத இந்துக்கள், ரிக்கு, யஜுர், சாம, அதர்வன வேதத்தை உடைய இந்துக்கள். அவங்க இந்த தேசத்தில் இருந்தவங்கள வெளி நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லோக்கல் இருந்தவங்க நம்ம ஊர் தெய்வங்கள் இருக்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான தெய்வங்கள், இந்த தெய்வங்களை வணங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இத்தனை மார்க்கங்கள் இருக்கின்றன, இத்தனை வழிகள் இருக்கின்றன. எத்தனை இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு, இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் தன்னுடைய தலைமையில ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை அவர் அனுபவித்தார். பரிகாரம்னா என்ன? இப்போ சிலர் நினைக்கிறாங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும். இந்த ஊரில் தண்ணி இல்லாத ஊரில் ஒரு கிணறு வெட்டி கொடுத்தாக்க அதை ஒரு பரிகாரமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பரிகாரம் ஆகாது. செய்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறது தான் பரிகாரம். அது வேறு ஏதாவது செஞ்சால் கூட இருக்கும், குறையாக இருக்கும், அது சமமாக வராது. இயேசு ஒருவரே நம்முடைய எல்லா பாவங்களையும், இப்போ அதான் சொன்னேன், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் உங்களுக்கு பாவமாக தெரிஞ்ச, சில தெரியாமல் கூட பாவமாக இருந்திருக்கும், எல்லா பாவங்களையும், உங்களுடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். அதை நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுடைய பாவங்கள் வேறு, அவங்கவங்க பாவம் அதை விடுங்க, அதை அவங்க பாவத்தை அவங்க கணக்கு பண்ணிக்கிடுவாங்க. உங்களுடைய பாவங்கள் இயேசுவின் மேல் போயிருக்கிறது. அப்படி நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவமும் இயேசு மேலே போனதுனால தான் அவர் அங்கே பார்வைக்கு சர்ப்பம் போலவே தோற்றம் அளிக்கிறவராக போயிட்டார். அந்த ஏசாயா 52வது வசனத்தில் அவருடைய முகப்பார்வை இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால், அவருடைய முகப்பார்வை இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால், ஏன் அவ்வளவு அந்த கேடு அடைஞ்சிருச்சு? அவ்வளவு பாவமும் மேலே ஏறி அவருடைய பார்வையே தோற்றமே சர்ப்பம் போல. ஏன்னா அவ்வளவு பாவமும் அந்த சர்ப்பத்திட்ட இருந்து தான் வந்துச்சு. இப்போ அவ்வளவு பாவமும் இவர் மேலே போகுது. சர்ப்பத்துக்கிட்ட இருந்த வந்த பாவமெல்லாம் உலகத்தில் போச்சு, உலகத்தில் இருந்த பாவமெல்லாம் இவர் மேலே போயிடுச்சு. சில ஆட்கள் சொல்லுவாங்க, இயேசுநாதர் யாருடைய பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணார்னு கேட்டால், அவருக்கே தெரியுங்க, இந்த உலகமெல்லாம் ரட்சிக்கப்படாது, ஒரு சின்ன கூட்டம் தான் ரட்சிக்கப்படும். அந்த சின்ன கூட்டத்தோடைய பாவத்தை மட்டும் அவர் ஏற்றுக்கிட்டார் தலையில், மீதி ஆட்களுடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கலைங்க அப்படின்னு வழக்காடுற கூட்டமும் இருக்குது. ஆனால் அவர் ரட்சிக்கப்படுறவனுக்கு மட்டும்தான், அவங்களுடைய பாவத்தை மட்டும்னாக்க 1000ல் 1 கூட இருக்காதே, சரி 1000ல் 10 கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திண்டுக்கல்லில் ரட்சிக்கப்பட்டவங்களாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நிதானமாக, இந்த சர்ச்சில் எவ்வளோ பேர், அந்த சர்ச்சில் எவ்வளோ பேர், இந்த சர்ச்சில் ஒருத்த கூட இல்லை,
அப்படியெல்லாம் சில சர்ச்சுகளை கணக்கு பண்ணுறோமா? கணக்கு பண்ணால் நம்ம திண்டுக்கல்லில் ஜனத்தொகை எவ்வளவு? 3 லட்சமா? 3 லட்சமா? திண்டுக்கல் ஓட்டரா இல்லை சிட்டி லிமிட்ஸ்? ஓட்டர் இல்லை, இதுக்கு சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்தது. ஓகே, 3 லட்சம். 3 லட்சத்தில் எத்தனை பரலோகம் போகும்? நம்ம சர்ச்சை பாருங்கள். நான் அங்கே இருக்க சில பெந்தகோஸ்தே சர்ச்செல்லாம் பெந்தகோஸ்தேலாம் இருக்குது, அதெல்லாம் கட்டாயம் பரலோகம் போயிடும். அடின்னு அடிச்சு ஒழுங்காருன்னு. அப்புறம் அங்கங்கே நிறைய பெந்தகோஸ்தே சர்ச்செல்லாம் இருக்குது, கணக்கு பண்ணிக்கோங்க. இத்தனையெல்லாம் மொத்தம் சேர்த்தா ரட்சிக்கப்பட்டவங்கள மட்டும், மற்ற சபைகளில் சில இடங்களில் ரட்சிப்பே இல்லாத ஆளுங்க இருப்பாங்க. பெரிய சபையாக இருக்கும், ஆனால் ரட்சிப்பே இல்லாதவங்களாக இருப்பாங்க. அதான் ஒரு குட்டி பிசாசு ஓடி வந்துச்சான், தலைவரே தலைவரே, அந்த சர்ச்சுக்கு அவ்வளவு ஜனம் போகிறாங்க, என்னால் நான் தடுத்து பார்த்தேன், என்னால் தடுக்க முடியல, எனக்கு உதவிக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்களை நீர் அனுப்பணும் அப்படின்னு குட்டி பிசாசு போய் தலைமை பிசாசுகிட்ட சொன்னிச்சான். அந்த தலைமை பிசாசு சொன்னிச்சான், அதை பற்றி கவலைப்படாதரா, அங்கே போகிறவங்களும் நம்ம ஆளுங்க தான், அங்கே இருக்கிறவங்களும் நம்ம ஆளுங்க தான், அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னிச்சான். அது மாதிரி ரட்சிக்கப்படாத கூட்டங்கள் கூடி சபையாக சர்ச்சாக சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதே சமயத்தில் 10 பேர் 15 பேர் உட்காந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தையும் பார்க்குறீங்க. இதனால தான் நீங்கள் நிதானிக்க சொன்னேன் நான். அப்படி நிதானித்தா அப்போ ரட்சிக்கப்படாத இந்த திண்டுக்கல்ல இவ்வளவு தான் ரட்சிக்கப்பட்டதுன்னு ஒரு கணக்கு சொன்னால், அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க பாவத்தை மட்டும் அவர் சுமந்தாரா, இல்லை ரட்சிக்கப்படாதவங்க பாவங்களையும் சேர்த்து சுமந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா வரலையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ரட்சிக்கப்படாதவங்களுக்கெல்லாம் சேர்த்து சமந்தாருன்னா அவர் கொஞ்சம் விவரம் கம்மி மாதிரி தெரியுதோ? அவர் கணக்கு என்ன, ஒருவனாயிலும் அப்படிதான் வசனம் சொல்லுதா? அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 3. வாசிங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க எவ்வளவு. 15 வாசிக்கிறேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. அதாவது என்ன ஆயிரும், இவர் 100க்கு 10 பேருடைய பாவத்தை மட்டும் சுமந்துட்டாருன்னா நாளைக்கு நியாய தீர்ப்பு அன்னைக்கு ஐயா என் பாவத்தையும் சேர்த்து சுமந்துருந்தாக்க நானும் ரட்சிக்கப்பட்டிருப்பேன்ல அப்படின்னு நான் நாளைக்கு சொன்னான்னா. இப்போ அவருக்கு தெரியுது 100க்கு 10 பேர் தான் ரட்சிக்கப்படுறான், அப்போ 10 பேர் பாவத்தை சுமந்துடலாம் அப்படி கணக்கு பண்ணால் அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறப்ப வருவான்ல, என் பாவத்தை அன்றைக்கி சுமந்துருந்தேன்னு நானும் ரட்சிக்கப்பட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லாரும் ரட்சிக்கப்பட வாய்ப்பு. அப்படின்னா எல்லாருடைய பாவங்களே அவர் சுமந்தாகும். நான் தான் சொல்லுவேன், அந்த சர்ப்பத்துக்கிட்ட இருந்து பாவம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பாவத்தை கேட்டு எல்லாரும் அந்த பாவம் செஞ்சாங்க. இன்றைக்கி உலகத்தாருடைய பாவங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டதுனால அவர் சர்ப்பம் போலவே மாறினார். அப்போ எல்லாருடைய பாவங்களும் அங்கே போயிடுச்சு.
சர்ப்பத்துக்கிட்ட இருந்து வந்த பாவம் பூரா இயேசுநாதர்கிட்ட போயிடுச்சு. இயேசுநாதர் சர்ப்பம் போலவே தோற்றம் அளித்தார். அப்படியாக அவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணினார். பரிகாரங்கிறது ஒன்று. இப்போ நம்ம 1 கொரிந்தியரில் 1 அதிகாரம் கடைசியில் வாசித்தமே, அவரே, அதாவது இயேசுவே தேவனால் நமக்கு நீதியும் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும், அவர்தான் நம்முடைய ஞானம், அவர்தான் நம்முடைய நீதி, அவர்தான் நம்முடைய பரிசுத்தம், அவர்தான் நம்முடைய மீட்பு. நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21 எடுங்க, எல்லாரும் பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியாவே மாறுறீங்க. நீதிமான் அல்ல, நீதியாகவே மாறுகிறீர்கள். தி எசன்ஸ் ஆஃப் ஆல் த திங்ஸ் புட் டுகெதர். நீதிமான் அல்ல, நீதியாவே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக, பாவமே அறியாதவருங்க, அவர்கிட்ட எதுவுமே பாவம் இல்லை, அவரை பாவியா அல்ல பாவமாகவே ஆக்கி விட்டாராம். அவர்கிட்ட தேடினா கடைசிக்கு பாவம் தான் இருக்குது, வேறு ஒன்றையும் காணாம். இயேசுநாதர் சிலுவையில் இருக்க பார்த்தா கொஞ்சம் கூட நீதி நல்ல ஒன்றுமே இல்லையா. அவருங்க பாவமாகவே மாறிட்டாராம். இப்போ காஃபி டிகாக்ஷன் போடுறீங்க, காப்பி தூள் நிறையா போடுறீங்க, அதில் இருக்க டிகாக்ஷன் மட்டும் இறக்கிட்டா மீதியெல்லாம் அது ஒன்றும் இல்லை, அது கப்பியெல்லாம் தூக்கி போட்டுறீங்க. ஆனால் அந்த டிகாக்ஷன் இறக்குனீங்க, அதில் எல்லாமே வந்துடுது, அதிலிருந்து எல்லாம் வந்துடுது. அதுபோல் டிகாக்ஷன் சொல்கிற மாதிரி பாவமே, சரீரத்தை விடுங்க, அவர் பாவமாகவே மாறினார். நாம் நீதியாகும்படிக்கு, நீதிமான் வேற, நீதி வேற. அவர் பாவியா இல்லை, பாவமாகவே. அப்படி அந்த அளவுக்கு அவர் மாறிட்டார். அதனால தான் மோசேக்கிட்ட கொடுத்து விட்ட கோல் கூட சர்ப்பமாயிற்று. ஆண்டவரே, வேற ஒன்றுமே கிடைக்கலையா உமக்கு? சர்ப்பம் தானா கிடச்சிச்சு. ஒரு கோல், அது சர்ப்பம்னு சொல்லி கொடுத்து விட்றீங்க, அது சர்ப்பந்தான். இயேசு சர்ப்பமாகவே மாறி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். இதை நினைத்து பாருங்கள். இப்போ அடுத்த ஒரு வரி, அவர் நமக்கு மீட்புமானார். மீட்பு வேற, ரட்சிப்பு வேற. ரட்சிப்புன்னா ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றி விடுறாங்க. ஆக்சிடெண்ட் ஆக போகிறேன், அந்த சமயத்தில் நீங்கள் குறுக்காங்க இருக்கீங்க, தள்ளி விட்றீங்க, காப்பாற்றி விட்றீங்க. ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றி விடுறது. ஆனால் மீட்புன்னா அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில், மேன்மையான நிலைமையில் இருந்தானோ அதையெல்லாம் திருப்பி பெற்றுக்கொண்டாதான் அதுக்கு பேர் மீட்பு. இவனை பாவம் செய்ய வச்சு பிசாசு இவன்ட்டு இருந்தால் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுச்சு.
ஆளே கடத்திட்டான், பிள்ளைய கடத்துறாங்களே, அது மாதிரி இவன் ஆளே கடத்திட்டு போயிட்டான். ஆளே கடத்திட்டு போயிட்டா அப்புறம் அவனை மீட்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு பரிகாரத்துக்கு ஏதோ செய்யறோம்னு சொல்கிறான். சரி, இப்போ இந்த ஒரு மனுஷனை மீட்கிறது, பிசாசிட்ட போனவனை மீட்கிறதுன்னா அவனை முழுசுமாக கொண்டு வரணும். திரும்ப அங்கே அவனை மீட்டுட்டு வர்றப்ப அவன் கை கால் ஒடிஞ்சு வச்சுங்க, அது ஒத்த கையோட ஒத்த காலோட கொண்டு வந்து சேர்த்தேங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மீட்பா? அது மீட்பாக இருக்க முடியாது. அப்படியே முழுசாக வரணும். அப்படி ஆதாம் எதையெல்லாம் இழந்தானோ அது எல்லாமே வரணும். ஆதாம் எதையெல்லாம் இழந்தான்னு தெரிஞ்சா எதையெல்லாம் மீட்டாருன்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே தான் சாதாரணமாக மனுஷனுடைய சமாதானம். இன்றைக்கி நம்ம அநேக காரியங்களை பேசுகிறப்ப எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க ஏறக்குறைய இல்லை. ஆனால் அவர் சமாதானத்தின் தேவன்னு பேர் அவருக்கு. இது ஜபத்துக்கு தான் இதை சொல்ல மாட்டாங்களே ஒழிய நிம்மதி இல்லை, தூக்கம் வரல, இந்த பிள்ளைய அப்படி பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் அப்பா அம்மா அப்படி பண்ணுறாங்க, வேலை பார்க்குற இடத்துல இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லி அதோடைய வேதனைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை. இது எல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? ஆதாம் செஞ்ச பாவத்தில் தான் ஆரம்பிச்சது. இப்போ அவனுக்கு சமாதானம் வேணும். சமாதான பிரபுன்னு அவருக்கு பேர் தானே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு அதை நம்ம லேசாக நினைக்கல. பாவம் தொலைஞ்சா போதும், பரலோகத்துக்கு போனால் போதும், பாவம் தொலைஞ்சா போதும், பரலோகத்துக்கு போனால் போதும், அப்படி தான் மக்கள் நினைக்கிறோம். நான் அதான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் பாவம் அங்கே போச்சு. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வர்ற பாவத்தெல்லாம், இந்த பாவம் அங்கே போயிடுச்சான்னு நீங்கள் பாருங்கள், போயிடுச்சு. இந்த பாவமெல்லாம் அங்கே போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் பாவியா? இல்லை. அப்போ நீங்கள் புது சிருஷ்டியாக மாறுறீங்க, பாவம் இல்லாத புது சிருஷ்டியா. சமாதான பிரபு உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சுவாபமே நமக்கு தேவனை அறிகிற அறிவில் வளர வளர நாம் அவருடைய சுவாபத்தில், திவ்ய சுவாபத்தில் வளர்றோம் அப்படி எழுதியிருக்கு. அப்போ சமாதானம், சந்தோஷம், அவருடைய சுவாபம், அப்புறம் தேவனை அறிகிற அறிவு. இப்போ நம்ம பேசுகிறோமே அவருடைய நினைவுகள் வழிகள், நம்முடைய நினைவுகள் வழிகள், நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகி, எது மாதிரி? அவர் மாதிரி மறுரூபமாகி. இன்றைக்கி ராஜான்னா உங்கள் ராஜா வீட்டு பிள்ளைய பேச்சு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் இருக்கிறவன் பிள்ளையோட பேச்சு வேறு, ராஜா வீட்டு பிள்ளையோட பேச்சு வேறு. ரொம்ப எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது பிச்சை எடுத்து அங்கிட்டு கெஞ்சி கூத்தாடி ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்குறேன், இல்லாட்டி ஒரு சின்ன வேலையை கண்டுபிடிச்சி அது சம்பாரித்து அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படி பார்க்குறேன். இப்படியே இப்போ அது கிடைக்கலன்னாக்கா திருடி எவனே 2 போட்டு தள்ளி அவன்கிட்ட இருந்த பிடுங்கி அப்படி பிழைக்கிறத பற்றியே தான். அப்போ அவங்களுடைய சிந்தனை, அவங்க ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியோடைய சிந்தனை, பிசாசு எல்லாத்தையும் பிடுங்கிட்டான். அப்புறம் இங்கே வேண்டாம் என்ன இருக்குது? இந்த ஓட்டாண்டியோடைய சிந்தனை என்ன இருக்கும்? நம்ம தரமட்டத்தில் அதுதான் அவர் சொல்கிறாரு, பூமியிலேருந்து வானம் எவ்வளோ உயரமோ அது மாதிரி உங்களுடைய நினைவுகள் வழிகளை காட்டில் என்னுடைய நினைவுகள் வழியில் அவ்வளோ உயரமாக இருக்குது, பரலோகத்துக்கு உயரமாக இருக்குன்றார். அப்போ இந்த பாவிகளுடைய நினைவுகள் என்ன? தரமட்டத்தில் இருக்குது.
ரொம்ப ஏழை பிச்சைக்காரர்களுடைய நினைவு என்ன? ராஜா மாதிரி நினைக்கவே முடியாது. நான் பெரிய ராஜா, நான் சொன்னால் நடக்கும், அப்படி போய் அதெல்லாம் சொல்லி அது காரியம் நடந்துடும், அப்படி சொல்ல முடியாது. இப்போ உங்களை அந்த மாதிரி நினைவுகளை உங்களுக்கு உண்டாகும்படியாக கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் அதெல்லாம் செஞ்சிட்டேன். நான் உனக்கு குமாரன்கிற அந்தஸ்தை கொடுத்தேன், தேவனுடைய குமாரன்கிற அந்தஸ்தை நான் கொடுத்துருக்குறேன். நீ இப்போ என்ன பிச்சைக்காரன் இல்லை. உன்னுடைய ஆவிக்குள்ளே நீ ஒரு மாற்றத்தை பார்க்கணும். வெளிப்படையாக இந்த தெருவில், இந்த ஊரில், இந்த ஜாதியில், இந்த ஜனங்கள் மத்தியில் பிறந்து ஒன்றும் வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, இப்படி பார்க்காத. நீ ஆள் யாருன்னு பாரு. நீ தேவ சாயல் ரூபத்தில் அவரை மாதிரி, இப்போ கடந்ததெல்லாம் சொல்லியிருந்தோமே, அவர் மனுஷனை சிருஷ்டிக்கிறப்ப தேவன் தம்முடைய ஆவியவே இவனுக்குள்ளே ஊதி, அப்புறம் அவருடைய ஆவியையும் இவனுடைய ஆவியையும் பார்த்தா வித்தியாசமே இல்லை. தேவனையும் மனுஷனையும் பார்த்தா வித்தியாசமே இல்லை. அதனால தான் அவர் தேவர்கள் அப்படின்னு சொன்னேன்னு சொல்கிறார். இதுதான் கரெக்டாக இருக்குது. அவருடைய ஆவியவே நமக்குள்ளே ஊதி இருந்தாதான் நம்மளை அவர் தேவர்கள்னு சொல்லலாம், இல்லாட்டி சொல்ல முடியாது. சொல்கிறது நியாயம் இல்லை. அப்புறம் ஆனால் தன்னுடைய ஆவியவே இவன்கிட்ட கொடுக்க இவன் என்ன பிசாசு கடத்திட்டு போயிட்டான். மீட்கிறப்ப சரி ஒரு கை கால் போக மீதி எல்லாத்தையும் மீட்கலான்னு கர்த்தர் நினைப்பாரா? அப்படி மீட்டாது சரியா? இப்போ இங்கே இருக்க ஆள் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு கை இல்லை, ஒருத்தருக்கு கால் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு கண் இல்லை, இன்னொருத்தருக்கு ஒரு காது இல்லை. அப்படியா நினச்சி பாருங்கள். இவ்வளவு தாங்க கர்த்தர் மீட்டார். அப்படி இல்லையே. முற்றிலுமாய் இந்த மீட்புங்கிற வார்த்தையே ஆபத்திலிருந்து காப்பாற்றி விடுறது மட்டும் இல்லை, கெட் பேக் ஆல் தி திங்ஸ் தட் விச் வாஸ் லாஸ்ட். இழந்து போன எல்லாவற்றையும். ஆதாம் தன்னுடைய சமாதானத்தை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், அவன் தேவனுடைய சுவாவத்தை இழந்தான், பிசாசுடைய சுவாவம் அவனுக்குள்ளே வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, பிச்சைக்காரத்தனம் வந்துருச்சு, அடிமை, அந்த அடிமைங்கிற புத்தி அவனுக்கு வந்துருச்சு, வேலைக்காரன் புத்தி, அடிமை புத்தி அப்படி வந்துருச்சு. என்னால் என்னை விடுவித்து கொள்ளவே முடியாதுங்கிற புத்தி வந்துருச்சு, என்னை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு அப்படி ஆயிட்டான். அப்போ காப்பாற்ற வர்றவர் அவன் என் பிள்ளை மாட்டிக்கிட்டான், இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு வர்றாரு. கிரயத்தை முழுசாக செலுத்துகிறாரு. முழுசாக செலுத்தி அந்த கெட்டகுமாரன் கதை பைபிளில் வாசிப்பீங்களே, அது ரொம்ப அர்த்தம் உள்ள ஒரு கதை, ரொம்ப அர்த்தம் உள்ள கதை. அவன் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அழிச்சுப்புட்டு வேசிகள்கிட்டையும் அகண்ட மாதிரி தொலைச்சிப்புட்டு கடைசி சாப்பாடு இல்லாமல் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடாவது கிடைக்குமான்னு போய் பார்க்க போய் அதுவும் ஒழுங்காக கிடைக்காம, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு இருக்குதுன்னு அவன் போகிறான். சரி, ஆனால் தகப்பன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா, என்னைக்கு தான் வருவானோன்னு வாசலை பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தானா. இவன் ஆள் போன மாதிரியா வர்றேன், பண்ணி மேய்ச்சவன் எப்படி ட்ரெஸ் இருக்கும், ஆள் தோற்றம் எப்படி இருக்கும், ஆனால் நடையை பார்த்தோன்னே அவன் மாதிரி நடக்கிறான், நம்ம ஆள் மாதிரி தெரியுது, தூரத்துலேருந்து எழுந்திரிச்சு ஓடுனான்னு போடுறோம். அதில் ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். வசனம் சொல்லுங்க. லூக்கா 20வது வசனம், 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, அப்போ தகப்பனுடைய மனசு எங்கே இருந்திருக்கு, இவனை தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, ஏன் மெதுவாக நடக்கக்கூடாதா, சரி வரட்டாமே, இங்கே உட்காந்துருப்பான், வரட்டும், வந்து காலில் விழுகட்டும். நம்மளால் நிறைய பேர் வர்றானா வரட்டும். யோசேப்பு என்ன செஞ்சான், வந்து விழுகணும்டா, அழுத்துற வேணும். ஒரு தடவை விழுந்தா பத்தாது, இன்னொரு தடவை வேற விழு. அவன் காலில் விழுக்காட்டணும்.
ஆண்டவர் அதை தான் செய்கிறேன்றார் நமக்கு. அந்த சங்கீதம் 110 ஆண்டவர் என்னுடைய கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் பக்கத்தில் உட்காருங்க. என்ன பேசுகிறாங்க, அம்புட்டுக்கு சேர்த்து வச்சு அத்தனை வேலையை கொண்டு உங்கள் கால்களை தள்ளுறேன். இன்றைக்கி அதான் நடக்குது. தேவன் தம்முடைய சத்துருக்களை எல்லாரையும் இயேசுடைய பாதபடியாக்கி போடுகிற காலில் விழுக்காட்டுற வேலையை செஞ்சிட்ருக்கிறார். அது நமக்கு ஆவிக்கு ஒரு ரீதியில் நம்ம இன்னும் அதை நல்லா கவனிக்கலை. கவனிச்சிருந்தா தெரியும். நம்முடைய சத்துருக்களுக்கு கடைசியில் அங்கே தான் அது எப்படி நமக்கு சத்துரு, இயேசுவுக்கு சத்துரு, நமக்கு சத்துரு. அதனால் ஒட்டுமொத்தமாக கொண்டு இயேசுடைய பாதடியில் தள்ளுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. பிதாவுக்கு ஒரு பெரிய வேலை, இயேசுடைய சத்துருக்களை எல்லாம் உலகெங்கும் எல்லா தலைமுறையிலும் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் அந்த சத்துருக்களை எல்லாம் கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னாடி காலில் விழுக்காட்டுறது. யோசேப்பு முன்னாடி எல்லோரும் வந்து விழுந்தாங்க. இப்போ இயேசுவுக்கு முன்னாடி உலகமே வந்து விழுகும். நம்ம ஏற்கனவே வந்து விழுந்துட்டோம். முழங்கால் யாவும் நம்ம வந்து முழங்கால் முடக்கிட்டு விழுந்தோம். முழங்கால் முடக்கிட்டியா, சரி வா எங்கள் பக்கத்தில் உட்காரு, நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து விழுந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நரகத்துக்கு போகிறவன் அப்புறம் என்ன பண்ணால் என்னது, அங்கே போய் அழுகையும் அப்படியே. அங்கே ஒருத்தன், ஒன்னால தான்டா நான் இங்கே வந்தேன், நீ தான்டா என்னை கெடுத்தேன்னு அவனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பான். நான் சொன்னேன் உனக்கு என்னடா போச்சு புத்தி அப்படின்னு அவன் இவனை மிதிச்சுக்கிட்டு இருப்பான். இதான் நடக்கும். அங்கே சாக முடியாது, உயிரே போகாது. அதாவது இங்கேயாவது தற்கொலை பண்ணுறான், அங்கே தற்கொலையே ஆவிக்கு சாவி. அது இது ஒரு பெரிய இந்த கற்பனை குதிரையை தட்டி விட்டோம்னா இன்னும் நிறைய காரியங்களுக்கு போகும். நான் சொல்ல பயமாக இருக்குது. நிறைய கேள்விகள் வரும். நான் அளவோட கேள்வியை நிறுத்திக்கிடுவேன். எல்லாரும் அப்படி செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. கேள்விகள், தியாலஜி, தியான்னா காடு, லாஜி படிப்பு, தேவனை பற்றிய படிப்பில் பைபிளை வச்சுக்கிட்டு ஆராய்ஞ்சா ஏகப்பட்ட காரியங்கள் வருது. அதில் நம்ம ஒரு அளவோடு இருக்கணும்னு நான் கணக்கு பண்ணுவேன். சர்ச்சில் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சொல்லி நிறுத்திக்கிடுவேன். அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல மாட்டேன் நான். ஏன் பாஸ்டர் கொஞ்சம் சேர்த்து சொல்லக்கூடாதா? பவுல் என்ன சொன்னான்னு நினைக்கிறீங்க? பவுல் என்ன சொன்னான்னா, 1 கொரிந்தியர் 2 முதல் 2-3 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 முதல் 2-3 வசனங்கள். யாராவது நீ வாசிப்பா. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் குறித்து உங்களுக்குள்ளே பேசாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உங்கள்கிட்ட வந்தா இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு பிரயோஜனமானதை பற்றி மட்டும்தான் பேசணும்னு தீர்மானிச்சிருந்தேங்கிறான். எனக்கு அப்படி ஒரு தீர்மானம் இருக்குது. எனக்கு 1000 காரியம் தெரியும். ஆனால் அதை பேசுகிறான். உங்களுக்கு பிரயோஜனமா? இல்லை. உங்களுக்கு எது பிரயோஜனமோ அதை தான் நான் சொல்லணும். அதனால் நான் அளந்து கரெக்டாக தான் பேசுவேன். நீங்கள் வர்றப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், பலன், தைரியம். சரி, நம்ம சிக்கலில் இருந்தால் தப்புறதுக்கு வழி இருக்குது. தப்பி வந்துட்டாக்க இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு வழி இருக்குது. ஆசீர்வாதமாக வந்துட்டா உலகத்தை ஆள்றதுக்கு வழி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் இயேசுவுக்கு சாட்சியாக இருந்து அவர் வேலையை பார்த்து அவர் வேலையை பார்க்கறதுனால நமக்கு அவர் கொடுக்குற கூலி அங்கே ஒன்று இருக்கே, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அது இருக்கே. எல்லாவற்றையும் படிப்படியாக உங்களை உயர்த்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் பேசிகிட்டு இருக்கேன் நானுங்க. வேற ஒன்றும் என்னால் பேச முடியாது.
பேசினா வேஸ்ட். இது கிடைக்கிற வாரத்துக்கு இவ்வளவு நேரம் தான் கிடைக்குது. என்னை விட்டாக்க சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சுருவேன் நான். நீங்கள் எந்திரிச்சு ஓடி போயிடுவீங்க அப்புறம். ஆனால் கிடைக்கிற நேரத்துக்குள்ளே நான் இதை சொல்ல வேண்டியதை சொல்லணும். சில சர்ச்சில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ, அதை ரட்சிக்கப்பட்ட காலங்களில் சபையில் 15-20 பேர் இருப்பாங்க. எந்திரிச்சு அவங்கவுங்க சாட்சி சொல்ல எந்திரிச்சிருவாங்க. ஆளாளுக்கு அது ஒரு கதையை சொல்லி அதே நேரம் போயிடும், களைச்சி போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு செவுத்தோரமாக போய் சாஞ்சு உட்காந்துக்கிறேன், நேரம் போகாத. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்துருக்குறோம். ஆனால் இப்போ எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சாட்சி சொல்ல வைக்க நேரம் இல்லை. இங்கே நான் கரெக்டாக ஒரு வார்த்தையை போட்டால் அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போனால் அது உங்களுக்கு ஜீவன், உங்களுக்கு ஒரு பலன், உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், அதனால் ஒரு விசுவாசம், நான் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு மன உறுதி. அதெல்லாம் நான் உங்களுக்குள்ளே நான் தட்டி எழுப்பணும், அதை உண்டாக்கணும். அதான் இப்போ என்னுடைய வேலை. இங்கே இவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு, தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நாரப்பயலை பண்ணி மேய்ச்சவன் எப்படி இருப்பான்றீங்க? வாசனை நல்லா கம்மன்னு இருக்குமா? அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு கழுத்தை கட்டிக்கிட்டு முத்தம் கொடுத்தான். இது கதையா, நம்மளை அவர் எப்படி ரட்சிக்கிறாருங்கிற விஷயமா? உலகத்தில் அவ்வளோ குப்பையில் அவ்வளோ நாத்தத்தில் கடந்துட்டு அவர் எப்படி நம்மளை ரட்சிக்கிறாருங்கிற விஷயமா? என்ன சொன்னார்? நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வா, குளிப்பாட்டி விட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போடு, காலில் செருப்பு போடு, கையில் மோதிரத்தை போடு. நீ பிள்ளை ஆகிட்டாங்க, இழந்து போனதெல்லாம் வாங்கிட்டான். அந்த இன்னொருக்கு இருக்கானே, வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டேன், அவனை உள்ளே விட்ட நான் வரமாட்டேன் போ அப்படின்னு அங்கே இருந்தவன் இல்லாமல் போயிட்டான், இல்லாமல் போனவன் வாங்கிக்கிட்டான். குருடர்கள் காணும்படியாகவும் காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் காணும்படியாகவும் வந்தேன்னு அவர் சொன்ன கணக்காக ஆகி போயிடுது. நம்மெல்லாம் குருடராக கிடந்தோம், ஐயோ ஆண்டவரே நொடியாந்தான் கண்ணை திறந்து விட்டார், இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கோம். உண்மைதானா? கர்த்தர் உங்களை பிள்ளையா, தகப்பன் பிள்ளையா வச்சுக்கிட்டான்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க. தேவன் உங்களை கூப்பிட்டு கிறிஸ்துவுக்குள்ளே தன்னுடைய வலது பாரசத்தில் உங்களை உட்கார வச்சுக்கிட்டேன்றார். இதை விட மேன்மையான ஒரு அந்தஸ்து யாருக்காவது கிடைக்குமா? எந்த தேவதூதன், மிகாவேல், காப்ரியேல், எந்த தேவதூதன் போய் அவருக்கு பக்கத்தில் எங்கேயா உட்கார்ந்தான்? அவன் ஒருத்தனை உட்காரக்கூடாது, அவன் நாற்காலியாக போட்டிருக்குது. ஆனால் இவர் உங்களை கூப்பிட்டு என்னையை கூப்பிட்டு அங்கே பக்கத்தில். நம்ம அந்த காலத்தில் நிலைமை என்ன? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசின் மகன். இயேசு அப்படித்தான் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசுடைய கிரியைகளை செய்கிறீர்கள். அப்படி இருந்து a transformation from the child of the devil to the child of God. தேவனுடைய பிள்ளை அப்படி உருமாற்றம் அடைந்து அந்த கேட்டர்பில்லர் சொல்லுவாங்க, அது புழு நல்லா எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கிறதெல்லாம் இலையெல்லாம் கடிச்சு தின்னுட்டு ஒன்றுமெல்லாம் மொட்டையாக்கிறோம். ஆனால் அது கூட்டு புழுவான உடனே அதிலிருந்து அழகான பட்டுப்பூச்சி வர்றப்ப இது அதுதானா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. அந்த லார்வா அது எல்லாத்தையும் கடிச்சு தின்னு எல்லாம் தோட்டத்தையே காலி பண்ணிடும். ஆனால் அது கூட்டுப்புழுவான உடனே அதிலேருந்து அழகான பட்டுப்பூச்சி வர்ற மாதிரி நம்மெல்லாம் அப்படி கண்டதை கடிச்சு தின்னுட்டு எல்லாத்தையும் கடுத்து நாசமாக்கி இருந்த ஆளுகளை நம்மளை கூப்பிட்டு அவர் நம்மளை எப்படி ஒரு மாற்றம், அழகான பட்டுப்பூச்சி போல தேவனுடைய பிள்ளையாகவே நம்மை மாற்றி அங்கே தான் இந்த மீட்புங்கிற வேலை நடக்குது. that which was lost he got back again.
இழந்த எல்லாவற்றையும். இது மாதிரி ஒரு வசனம் தாவீதை பற்றி எங்கே வருது? சிக்லாகில் அவன் வேற எங்கேயோ போயிருந்தபோது அமலேக்கியர் வந்து இவன் கூட இருந்த எல்லா குடும்பத்தாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்கன்னு. அப்போ தன்னுடைய பெலன் போக மட்டும் அழுதான். தன்னுடைய பெலன் போக மட்டும் அழுதான். அவனோட கூட இருந்தவர்கள்லாம் இவனை கல்லறியணும்னு சொன்னாங்கன்னு. அப்பொழுது அவன் தன் தேவனாய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு அப்புறம் எங்கேயோ போனானா என்ன நடந்தது? அவன் இழந்து போன எல்லாவற்றையும், அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன வசனத்தை என்னன்னு சொல்லிருங்க. 1 சாமுவேல் 30:19. 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இது மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கு. ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு மீட்டு கொடுத்தார். இந்த ஒரு விஷயம் நம்முடைய இருதயத்தில் பதிஞ்சா, தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு எனக்கு இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சா, நீங்க அதுக்கு வரலன்னா, அந்த அளவுக்கு நீங்க வரலன்னா, நம்ம தரங்குறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம். இப்போ ஒரு எம்ஏ படித்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கான வேலையை கொடுத்தா உயர்ந்த ஸ்தானத்தில் அந்த வேலையை செய்வார். எம்ஏ படித்த ஸ்கூல் டீச்சர் எடுத்துக்கலாம். அவருக்கான வேலையை கொடுத்தா நல்லா அற்புதமாக டீச் பண்ணி இந்த பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க் எடுக்க வச்சுப்படுவார். வேலை கிடைக்கல. சரி, அந்த வேலை தான் கிடைக்கல. சின்ன ஸ்கூல்லையாவது ஒன்று வேலை கிடைக்குமான்னா அதுவும் கிடைக்கல. சாதாரண ஒரு வேலை, இந்த மண் சூக்குற வேலை, மண் சமைக்கிற வேலை, அதாவது போனால் மம்படி வேலை போனால் கூட அதையும் செய்யலாம். நான் சொல்லுவேன், கிடைக்கிற வேலையை பாரு, அடுத்த உனக்கு உன் வேலை வர்ற வரைக்கும் கிடைக்கிறத பாருன்னு கூட சொல்லுவேன் நான். ஆனால் எவ்வளவுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மனுஷன் மம்பட்டி வேலை பார்க்குறதும் தோட்டக்காடுகளில் களை எடுக்கிறதும், அந்த வேலையை ஏன் இந்த டாய்லெட்லாம் சுத்தமாக இல்லை, டாய்லெட்டில் சுத்தம் பண்ணு அப்படின்னு ஒருத்தர் வேலை கொடுத்தான்னா, டாய்லெட் சுத்தம் பண்ணுற வேலைக்காக நம்ம இருக்கோம். சர்ச்சு நான் தொடங்கி நடத்தினேன். எல்லாருக்கும் எல்லோரும் சர்ச்சுக்கு வருவாங்க. டாய்லெட்டும் இருக்கணும், டாய்லெட் சுத்தமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக யாராவது ஆள் இருப்பாங்க, எல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க. ஆனால் எப்பயாவது சில சமயத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஐயா நான் தான் போகணும், அங்கே தண்ணி இருக்கா பார்க்கணும், டாய்லெட் சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். டாய்லெட்டை சுத்தம் பண்ணி வச்சுருந்துருக்கிறேன், அந்த வேலையை பார்த்துருக்கேன். ஆனால் நான் அதுக்கு அழைக்கப்பட்டேன். தேவையானப்போ அந்த வேலையும் பார்ப்பேன். எப்போ வேணாலும் எந்த வேலை, சாதாரண வேலை எந்த வேலைன்னாலும் தேவையான கர்த்தருக்கு சித்தமான அதையும் செய்வேன். ஆனால் அதுக்காக நான் அழைக்கப்படலை. நான் அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை, உங்களை பிழைக்க பண்ணுகிற வார்த்தைகளை, உங்களுக்கு சமாதான சந்தோஷம் கொடுக்கிற வார்த்தைகளை, நீங்கள்லாம் எழும்பி பிரகாசிக்கிற, நீங்கள் நன்றாய் சம்பாதித்து நல்ல குடும்பத்தை நன்றாய் நடத்துகிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அதற்கான வசனங்களை பேசுவதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவையான போது எவ்வளவு கீழையும் போய் இறங்கி வேலை செய்ய முடியும். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம். நான் ஏதாவது உங்ககிட்ட நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஏதாவது சொன்னேன் நான் அது சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது சொன்னாக்க அது ஒன்றும் நல்லா இல்லை. ஆனால் தேவையானால் நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, இங்கே ஆள் ஒருத்தரும் இல்லை, தண்ணி இல்லை, டாய்லெட் சுத்தமாக இல்லை, போய் பாருங்க.
பார்க்கணும். அப்போ கர்த்தருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கையும் இருக்குன்னு தேவைப்பட்டால் அந்த வேலையும் செய்வேன் நமக்கு அப்படின்னு அவர் நினைப்பார். கர்த்தருக்காக எதை வேணாலும் செய்ய ரெடியாக இருப்போம். இன்றைக்கு எனக்கு அழைப்பு உங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள், பிழைப்புக்கு ஏதுவான வார்த்தைகள், உங்களை மறுபடியும் ரெஸ்டோரேஷன், உங்களை மீட்டு நீங்கள் இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை உங்கள்கிட்ட பேசி உங்களை கொண்டு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் அங்கே உட்கார வச்சு இங்கே இருக்க வாழ்க்கையிலே அதுபோல் ஒரு வாழ்க்கையை ராஜா போல ராணி போல் உங்களை வாழ வச்சு, அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஆசாரியனுடைய வேலை, கர்த்தருக்காக சில வேலையை செய்யும்படியா, அப்படி ஒரு வேலையை செய்ய ஆசாரியனுடைய வேலையை செய்யும்படியா தேவன் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறது, அதுக்காக சில பாடுகள்லாம் படுறது, அதனால பிரச்சனைகள் வந்தால் சரி பரவாயில்ல கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லி பட்டுக்கிட்டு நம்ம காரியங்களை செவ்வையாக நமக்கு என்ன அழைப்பு வந்திருக்கிறதோ அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற அந்த வேலையை நாம் செய்வதற்காக உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். நான் சில சமயத்தில் இந்த மாதிரி பரவாயில்ல வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல கர்த்தர் உயர்த்திடுவார் தைரியமாக இருக்கேன்னா, ஆமாம் இவரெல்லாம் கிட்ட கூட வரமாட்டார், அப்படி நம்ம மட்டும் இந்த தாழ்வான வேலையை செய்யணுமா நினைக்காதீங்க. இப்படியெல்லாம் நான் இருந்திருக்கிறேன். சர்ச்சில் டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துருக்குறேன். அதனால் இப்படி சொல்கிறது கூட எனக்கு தைரியம் இருக்குது. இயேசுநாதர் பாடுபட்டார், அதனால் அவன் சிலுவை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுபட்டான், அதனால் அவன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கர்த்தராகிய இயேசுவுக்காக சுவிசேஷ நிமித்தம் பாடு அனுபவி அடுத்தவனுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த பாடு வழியாக போனவங்க தான் அடுத்தவங்களை பாடுபடலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாடுகளுடைய பலன் என்னன்னு தெரியும். பாடுடைய அங்கே ப்ரைஸ் என்ன, கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரு அது நமக்கு தெரியும், பலன் என்னன்னு தெரியும். அதனால் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க சொல்லுவோம், படிக்கலைன்னு சாத்த கூட செய்வோம். ஏன்னா படிக்க வைக்கிற வேலை இருக்குது. இதோட பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு தெரியலை. ஆனால் அதுக்கிட்ட என்னத்தையோ பேசி ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படி சொல்லுவாங்க. என்னத்தையோ சொல்லி என்னத்தையோ பேசி படிக்க வைக்கணும். இல்லாட்டா படிக்க மாட்டேங்குது அவ்வளோதான், எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட கர்த்தர் பிள்ளையை கொடுத்து நற்குணசாலியாக வளரு, தேவபக்தி உள்ள சந்ததியாக வளரு அப்படின்னு சொன்னால் படிக்க மாட்டேங்குது, சொன்னபடி கேட்க மாட்டேங்குது பாஸ்டர், சொன்னபடியாக கேட்க மாட்டேங்குது பாஸ்டர். இதுக்காக கர்த்தர் உங்கள்கிட்ட பிள்ளை கொடுத்தாரு. இப்போ நான் பாஸ்டர் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் பிள்ளை சொன்னபடி கேட்க வைக்கணுமாண்ணா? அது நடக்கிற காரியமா? கர்த்தரை கேட்டால் என்ன சொல்கிறாரு? பெற்றோர்னு சொல்கிறாங்க, இவங்களே எனக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க, இவங்களே சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி இவங்க பிள்ளைக்கு இவங்களுக்கு சொன்னபடி கேட்கும் அப்படின்னு கர்த்தர் என்கிட்ட கேட்குறாரு. நான் கப்சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டு ஸ்தோத்திரம், நம்மளும் ஒழுங்காக இருப்போம், ஜெபமும் பண்ணலாம் அப்படின்னு ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிவிடுவேன். காட் ஹேஸ் அ பர்பஸ் ஃபார் யூ. கர்த்தர் என்கிட்ட சொல்லி வச்சுருக்கிற உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, பர்பஸ் இருக்கிறது. அந்த பர்பஸ் என்னது? அது நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏதோ ஆபத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டிருக்கல. ஆதாம் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் இயேசு சிலுவைக்கு போய் சர்ப்பம் போல மாறி அவ்வளவு பாடுகளையும் பட்டு அவ்வளவு பாவங்களையும் சாபம் அங்கே அவருடைய சிலுவையில் அவர் சம்பாதித்தாரே, அது என்ன அவருடைய அந்தஸ்து, தேவனுடைய குமாரன்கிற அந்தஸ்து, அவருடைய ஞானம் அறிவு பலன் எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொடுத்து என்னுடையதெல்லாம் உனக்கு உன்னுடையதெல்லாம் எனக்குன்னு சொல்லி அந்த சிலுவையிலே ஒரு பெரிய பண்டமாற்றத்தை அங்கே செய்தாரே. அதை நம்ம நினைக்கிறதில்ல. எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த வேலை கிடைக்கல, இந்த பணமெல்லாம் அப்படி போச்சு, கடன் கட்ட முடியல, கடன் ஆகி போச்சு. நீங்கள் உங்களை யார் என்று இன்னும் அறியவில்லை.
நீங்கள் உங்களை யார் என்று அறிந்தால் தேவனுக்கு முன்பாக சபையாக நடப்பீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். சிலர் 40 மார்க் தான் வாங்க முடியுமா? இல்லை. இங்கே இருக்க எல்லாரும் தேவனுடைய திட்டத்தில் அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் உங்களுக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் 100க்கு 100 மார்க் வாங்கி தேவனிடத்தில் பெரிய பரிசு பொருளை, நீங்கள் பரலோகம் போகும்போது ஒரு பெரிய பரிசு பொருளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்காக ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாராம். அதெல்லாம உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்துக்காக நீங்கள் செஞ்ச வேலைக்கான கூலி. இது கூலி. நீங்கள் பிள்ளைங்கிறதுக்கு அந்தஸ்து, அதுக்கான வீடு வாசல் எல்லாம் அவர் வச்சிருக்கிறார். அவரே கொடுக்கறது வீடு வாசல் பூரா. நீங்கள் செய்கிற வேலைக்கு அங்கே கூலி. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் போல. அப்போ 2 விதமாக இருக்குது அங்கே. நீங்கள் பரலோகத்தை பாருங்கள், கர்த்தரை பாருங்கள், உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு பாருங்கள், அதை செய்யுங்க. மீதி எல்லாம் பேய்த்தனமாய் முடிகிறது, அசுத்தமாய் முடிகிறது. இந்த உலகத்தின் அசுத்தங்கள், அதிலிருந்து உங்களை பிரித்தெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்காக வாழ்வோம். அது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இடையில துக்கங்கள் பாடுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக வாழ்வேன். வாழலாம். இதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தரங்குறைந்த கேவலமான பிசாசுடைய பிள்ளையா ஒரு காலத்தில் இருந்திருந்தாலும் கர்த்தர் எங்களை ரட்சித்து மீட்டெடுத்து தேவனுடைய குமாரனுக்கு, இயேசுவாகிய தேவனுடைய குமாரனுக்கு இருந்த அந்த அவ்வளவு அந்தஸ்தையும் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, அதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு போதிக்கிறீரே. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்றெல்லாம் சொல்லி எழுதியிருக்கிறீரே. இதெல்லாம் கேட்டு நாங்கள் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய மனதை ஒழுங்குபடுத்துகிறோம், எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறோம். நாங்கள் உமக்காக எங்களுடைய ஓட்டத்தை ஓட கிருபை செய்யும். நீர் வைத்திருக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள இங்கே இருக்க எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீராக. இவர் எல்லாரையும் கரை சேர்ப்பீர். எனக்கு தெரியும் கர்த்தாவே, எல்லாரையும் கரை சேர்ப்பீர். நீர் வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களிடத்தில் பேசி பேசி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி, நாங்கள் சோர்ந்து போகிறப்பெல்லாம் உற்சாகப்படுத்துகிறீர். இல்லை முடியாதுக்கிறப்பெல்லாம் இல்லை வா போகலான்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஏதோ காரியத்தை செய்ய வைக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய கரங்களில் எங்கள் யாவரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்தும். உமக்கே எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.